நிகழ்ச்சி நிறைவாக நன்றி உரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் சகோதரி அனிஷா அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு காலையில இங்க வரும்பொழுதே கொஞ்சம் நேரம் நான் நிறைய மனு போட்டிருக்கேன், ஆர்டிஐ போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து நான் உண்மையிலே மனசு ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தேன். ஏன்னா வந்து எதுக்கும் ரிப்ளை வரல. இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா வந்து ஐயா சொன்ன மாதிரியே கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒருத்தர் காப்பாற்றுறாங்க, நம்மளால முடியுமா அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்த 10 ரூபாய் இயக்கத்தில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த் தான் இருக்கும். அந்த 2 மந்த் முன்னாடி வரைக்கும் எனக்கு நான் என்ன படிச்சிருந்தாலுமே, நான் எங்கேயே படிச்சிருந்தாலுமே நிறைய விஷயங்கள் ஆர்டிஐயும் இருக்கிறது தெரியும், அவ்வளவுதானே தவிர அதுல உள்ள விஷயங்கள்லாம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து ஒரு இடம் பிரச்சனை இருக்கு, அந்த இட பிரச்சனைல வந்து ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா இருக்கு. அது வந்து எந்த பக்கம் சேர்ந்தது சர்வேயருக்கே சொல்ல தெரியல. சர்வேயருக்கே வந்து இங்க எண்ணங்கள் கிடையாது, நாங்க வந்து உங்க இடத்துல தான் நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஆனா அதுலயும் இபி சம்பந்தமா ஒரு சட்ட பயிற்சி வகுப்பு நடந்து அந்த இபில உங்க யாருக்காவது தெரியுமா என்னன்னு தெரியல, நமக்கு அங்க வெளியில வந்து மின்சார கம்பம் இருக்கு இல்லையா, இபி போர்டு, அதுக்கு ஒன்னொன்னுக்கும் நம்பர் இருக்கு, அது எந்த ஆண்டு நிறுவியது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குங்கிற விஷயம் உங்களால எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணல. ஆனா எனக்கு இன்னைக்கு அது வந்து கை கொடுத்துருக்கு. அது எப்ப தெரியும்னா இந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதே தெரியுது. அதாவது ஒரு இபி கம்பம் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்குது. இப்ப எனக்கு என்னுடைய இடம் வந்து 2 அடி தள்ளி வருது, அந்த இபி கம்பம் உள்ளார வருது அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி சொல்றாங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல சர்வேயரும் வந்து பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், உங்க பட்டா நிலத்துக்குள்ளேயே அந்த இபி கம்பம் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரு ரோட் சைடே உங்களுக்கு அளந்து கொடுக்க ட்ரை பண்றாரு. சோ அப்ப வந்து எனக்கு இதே வந்து ஒரு நார்மல் பர்சனா இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு எனக்கு அதுதான் வந்து கை கொடுக்குது. இன்னும் நான் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அந்த ஆர்டிஐ போட்டிருக்கேன். அந்த ஆர்டிஐ நான் போட்டதாமே இப்பதான் வந்து எனக்கு இதுல வந்துதான் தெரியுது. அந்த இபி கம்பத்துக்கு நம்பர் இருக்கு, எந்த ஆண்டு நிறுவிருக்காங்க, அது வந்து பட்டா நிலத்துல இருக்கா, அரசு நிலத்துல இருக்கா, அதுக்கு என்ஓசி வாங்கியிருக்காங்களா, அப்படி அரசு நிலத்துல இருந்தா பஞ்சாயத்து அனுமதி வாங்கியிருக்காங்களா, இவ்வளவு விஷயம் ஒரு சாதாரண மின்கம்பத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு இந்த இயக்கத்துல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த இயக்கத்துல வந்து அதாவது என்ன, ஒரு சர்வேயருக்கு தெரியாத மத்தவங்களுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வராருன்னா அவர் வந்து உங்க பட்டா நிலத்துல கூட இருக்கலாமே, சர்வே பட்டா நிலத்துல கூட இருக்கலாமே அப்படின்னு போயிட்டாரு. ஆனா அது இருக்கா இல்லையாங்கிறது வந்து இபில ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, இதை வச்சும் நம்ம உடைக்கலாம் அப்படிங்கிறது இங்க வந்துதான் தெரிஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த இயக்கத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஐயா வந்து கைடன்ஸ் கொடுத்தது, நீங்க எல்லாரும் இங்க வந்திருந்து இதை தெரிஞ்சது, இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நாள் இந்த வகுப்பு அட்டன் பண்ணிட்டு அவங்கவுங்க வந்து வேலையை பார்த்துட்டு போயிடலாம். பட் இந்த இயக்கம் வந்து ஒற்றுமையா இருந்தால் மட்டுமே நாம் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும், செய்ய முடியும். அந்த இது கண்டிப்பா வேணும். நான் இன்னைக்கு இங்க வந்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அதை நான் தீர்வு காண்றதுக்காக இந்த இயக்கத்துல வந்தேன். எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு போயிடுச்சு, நான் போயிடுறேன் அப்படியே மட்டும் இருக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இங்க வந்தவங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால சஃபர் ஆகிருந்து அதனால இந்த இயக்கம் வந்துருக்கலாம். நானுமே சில பிரச்சனையால சஃபர் ஆகி வந்தேன். பட் ஆனா நான் வந்து என்னுடைய பிரச்சனை முடிந்தாலும் இந்த இயக்கத்தை விட்டு செல்ல மாட்டேன். நான் வந்து அந்த சமூக ஆர்வத்தோட
ஸோ எந்த கையில் தகுந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இணைந்து இதில் செயல்பட்டால்தான் நமக்கு ஒரு முடிவு வரும். அதே போல எல்லோரும் இன்று போல் என்றுமே ஒற்றுமையாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்று வந்திருந்த உங்கள் அனைவரும்